guys, welcome to Roblox Game Night. இன்னைக்கு என்ன விளையாட போறோம்னா Railways Escape Zombie. ஓகே பத்ரீஷ் மஞ்சபையா வந்திருக்காரு. இந்த கிளாसेसனு ஒன்னு இருக்கு பாரு, அதை கிளிக் பண்ணினா உன் கேரக்டர் மாத்திக்கலாம். நான் இன்ஜினியரா வச்சிருக்கேன், உன்ன வந்து டாக்டரா வச்சுக்கோ. அண்ணன் வந்து வாரியரா இருக்கட்டும். இங்க வந்து பாரு கிளாसेस. கிளாसेसனு கிளிக் பண்ணிட்டா அதுல டாக்டர் கிளிக் பண்ணு. பண்ணிட்டியா? நான் ஷூட்டராவே இருக்கேன், ஷூட் பண்றேன். இல்ல டாக்டர்னாலுமே உனக்கு அந்த இதெல்லாம் கொடுப்பான், ஃபைட்டிங்ல கொடுப்பான். நீ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாத்தலாம். அதெல்லாம் என்னடா இது? பைலட் 200k மிஸ்ஸலர். ஓகே வா சர்வேஷ் வா போலாம் வா. அப்ப அப்படியே இருக்கட்டுமா? அப்போ ஆமா நீ அப்படியே இரு. மார்க் மேன். நான் அவனத டாக்டரா சொன்னேன். நான் இன்ஜினியரா. நான் இன்ஜினியர், டாக்டர், நீ வந்து ஃபைட்டர். வா. ஓ சரி இன்ஜினியர். என்கிட்ட வந்துட்டியா? நான் வந்துட்டேன். இரு வரேன். வந்து விட்டேன். எல்லாரும் உள்ள பூந்தறலாம். உள்ள பூந்தறலாம். வந்து விட்டேன். உள்ள வந்துரு பத்ரீஷ். சும்மா உள்ள போ. வந்தாச்சு. அப்படியே இரு. 5 4 3 2 போன உடனே சுட ஆரம்பிச்சிருங்க. ட்ரெயினை விட்டு கீழே எல்லாம் உழுக மாட்டோம். ஜாலியா விளையாடுங்க. அப்பப்போ இந்த கன்ஸ் வைப்போம்ல ஒரு ட்ரெயின்ல, அதே மாதிரி இது. சரியா? அவ்வளவு சுட வேண்டியதான். 3 பேர் வந்தாச்சு. ஆமா என்ன 2 பேர் தான் இருக்கும். என்ன போய் வரானா? தோ லோட் ஆயிடுச்சு. வந்துட்டான். அவ்வளவுதான். இனிமேல் சுட வேண்டாம். அந்த ஜாம்பி பார்த்தீங்கன்னா அதுவே சுடும். ஜாம்பி இந்த பக்கம் சுடணும். ஓகே ஓகே. சுடதான் நம்மளுக்கு காசு ஏறும். சைடு ரைட் சைடுல பாருங்க, உங்களுக்கு அதுக்கு வேண்டிய கன்ஸ் எல்லாம் கொடுப்பான். தெரியுதா சர்வேஷ்? உனக்கு தான் அதிகமா கொடுத்துருப்பான். உனக்கு பத்ரீஷ் ரைட் சைடுல 3வது தான் வந்து வெப்பன்ஸ். சரியா? அப்புறம் பாஸ் வருவான், அவனை முக்கியமா கொடுக்கணும். 3வது வெப்பன்ஸ். ஆமா. ஓகே எல்லாரும் ஒரு இடத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நான் இத சூஸ் பண்றேன். நான் வந்து இத சூஸ் பண்றேன். இதோ இல்ல நானும் தம்பி ஒண்ணா உட்கார்ந்துறோம். சரியா? வா பத்ரீஷ், நம்ம 2 பேரும் இங்க உட்கார்ந்துறோம். என்ன கிளிக் பண்ணுமா? இல்ல எதுவும் இல்ல, அப்படி காட்டுனா சுட்டுரும். ஜாம்பி பார்த்தேனா சுடும். பத்ரீஷ் நீங்க வா. அவ்வளவுதான். அதான் சொல்றேன், செத்துட்டேனா அவ்வளவுதான் சர்வேஷ், ஜாக்கிரதை. அப்படியே எல்லாரும் ஒரே பக்கம் இருக்கலாம். இங்க வாங்க, நான் சொல்றேன் ஒரு ஐடியா. ஒரே பக்கமா? இங்க தான் நிறைய பேர் வராங்க. ஒண்ணாகாது. நான் ஓவனா வச்சிட்டு இருக்கேன், நீ வந்து வெய். இங்க அங்கெல்லாம் வைக்காத, இங்க வா. நான் ஒரு கன் வச்சிட்டேன். பத்ரீஷ் நீயும் கன் வைக்கலாம் பாரு. உனது 3வது இருக்கும் பாரு, ரைட் சைடுல 3வது பாக்ஸ். 6 அழுத்துனா ஓ எனினோ கேஷா. அது எவ்வளவு? 600. ஆரோ இருக்கும், இது இருக்கும். பத்ரீஷ் இந்த சைடு பாரு. அந்த சைடு சுடு. நீ உனக்கு பாரு 3வதா இருக்கும் பாரு, ஒரு கிறிஸ்டல், ஒரு டவர் மாதிரி இருக்கும் பாரு. அதை நீ வைக்கலாம். சீக்கிரம் வெய்ய. ஒரு ஓரமா வெய்ய, நடுவுல வைக்காத, ஓரமா வெய்ய. இந்த எல்லோ கட்டத்துல ஓரமா வெய்ய. இந்த பக்கம் வைக்கிறேன். ஆமா வச்சாச்சு. அப்ப என்ன? ஓ நம்ம விளையாண்டோம்ல அதே மாதிரி. ஆனா இதுல அட்வான்ஸ்டா சூப்பரா கொடுப்போம். அப்படி நம்ம எல்லாம் சுட்டுக்கலாம். கன்னு வாங்கிக்கலாம், ரைஃபிள் வாங்கிக்கலாம், மிஷின் கன் வாங்கிக்கலாம், லான்ச்சர்ஸ் வாங்கிக்கலாம். இப்ப வேவ் 4 வருது. இதுல பாஸ் வருவான். சரியா? அவனையும் கொள்ளலாம். அதுல நிறைய நல்லா இருக்கும். பத்ரீஷ் நீ மட்டும் தான் இன்னும் வைக்காம இருக்க. பத்ரீஷ் இங்க வந்து பாத்துட்டு போய் அப்பா கிட்ட எந்திரிச்சு வா. இங்க பாருங்க गाइस, சும்மா இப்படி மவுஸ் அந்த தலை மேல வச்சா அவங்க சைடுல 3வது உனக்கு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். அத போய் இந்த ஓரத்துல போய் இப்படி அமுத்துறீனா அதுவே வெச்சிரும். வண்டாடே இப்படி கிளிக் பண்ணினா இங்க வெச்சிரும். சரியா? அவ்வளவுதான். நான் கிளிக்கே பண்ணவே இல்ல, அவங்களே சொல்றாங்க. இங்க காட்றாங்க. நெக்ஸ்ட் வேவ் இன்னும் 3 செகண்ட்ஸ் தான் இருக்கு. நம்மள சுத்தி வரும். பார்க்கிறதுக்கு அசால்ட்டா இருக்கும். வருது பாரு, அங்க பாரு, வருது பாரு. என்ன இப்படி வருது? அங்க ஒரு பாஸ் இன்கமிங். எல்லாரும் இங்க வாங்க, பாஸ் சொல்றோம். இங்க வாங்க. ஓ நோ. பின்னாடி வாங்க எல்லாரும். அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கணும், ஓடக்கூடாது. புரியுதா? அப்ப இதுல அமுத்தணும். அப்படியே பேக் பட்டன் அமுத்துங்க. போதும். கொஞ்சமா பேக் பட்டன் அமுத்துங்க. பாஸ் நம்ம நேரா வருவான். பேக் பட்டன் அமுத்துங்க. அவ்வளவுதான், செத்துட்டான். ஏன்னா நம்ம 3 பேர் சேர்ந்து சுட்டனால ஈஸி. இதே தனியா வரும்போது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு பாயிண்ட் ஏறிச்சு பாரு. 1000 ரூபீஸ். வாங்க இப்ப அந்த இடத்துல போய் மிஷின் கன் வைப்போம் நம்ம இருக்கிற இடத்துல. அப்பதான் நம்மளால விளையாட முடியும். வாங்க சீக்கிரம் வாங்க. நான் இங்க வந்து ஒரு கேஜ் போடுறேன். கேஜ் போட்டேன். இதுக்குள்ள போய் நீங்க எல்லாம் கன்னு போடுங்க. ஏன் பத்ரீஷ் நீ இன்னும் போடாம இருக்க? பத்ரீஷ் இந்த கேஜ் வச்சு நான் வச்சிட்டேன்பா. நீ வச்சிட்ட. சர்வேஷ் நீ இன்னும் போடாம இருக்க. நல்லா ஓரத்துல வை. வெரி குட். அதேதான். அப்ப நம்ம வைக்கிற கன்னும் பாத்தீங்கன்னா செத்துரும் சீக்கிரமா. சப்போஸ் அந்த பேயெல்லாம் வந்ததுன்னா கொன்னுடும். நான் பயங்கரமான கன் வச்சிருக்கேன். 900 ரூபீஸ். எல்லாத்தையும் சுடுங்க, சுடாம இருக்காதீங்க. நீங்க திரும்பி பார்த்தாதான் சுடுவாங்க, இல்லைன்னா சுட மாட்டாங்க. அதான் இதுல ஒரு பிரச்சனை. எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படியே சுடுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அம்தி சொல்லலாமா? ஓஹோ அம்தி சொல்லலாம் गाइस. அப்பனா நல்ல விஷயம். சரி நான் சும்மா காட்டுறேன். அவங்களே
அடிச்சு போச்சுன்னா சும்மாவே காட்டலாம். கிளிக் பண்ணி கை எவ்வளவு தூரம் நம்ம வைக்கலாமா வச்சுட்டு போலாம், எல்லாமே ஓரமா வைங்க, அதுதான் முக்கியம். கேம்ல தனியா ஒரு வெப்பன் வச்சீங்கன்னா செத்துரும், அதை நான் வச்சுக்கோங்க. அதே நான் சொல்றேன், இந்த கேஜ் என்னன்னு தெரியல, கேஜுக்குள்ள போயிட்டோம்னா நம்மளுக்கு சேஃப்னு நினைக்கிறேன். அதுக்குதான் இந்த கேஜ். கடைசியா நான் சொல்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அந்த டைம் அப்ப இந்த கேஜுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கணும். உங்க லைஃப் கம்மியாகுதான்னு பாத்துக்கிட்டே இருங்க. அப்புறமேல ஒரு லெஃப்ட் சைடுல உங்க லைஃப் இருக்குல்ல, அதுல ஒரு பட்டன் அழுத்துங்க. இப்ப லைஃப் 100 இருக்குல்ல, அந்த 100 மேல கிளிக் பண்ணுங்க. லைஃப் 100க்கு இருக்கா? கிளிக் பண்ணேனா 120 மாறிடும். உங்க லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். காசு ஆனா அதுக்கு சரியா? இந்த பேயெல்லாம் சுடுங்க, திரும்புங்க, சுடுங்க, இல்லைன்னா நம்மளை கொண்டுடும். சுட்டாச்சு. எங்க லைஃப் காட்டுது? லெஃப்ட் சைடுல உங்க லைஃப வந்து வாங்கிக்கலாம். லைஃப் வந்து தலைமையிலே காட்டுமா? தலைமையிலேவா? எல்லாம் உள்ள வந்து 120 காட்டவே இல்லை. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த ட்ரெயின் ஓரமா போனீங்கன்னா கீழே எல்லாம் விழுக மாட்டேங்குது, அதனால பயப்படாதீங்க. ஓ ஓகே, அப்பனா சரி, ஜாலியா போலாம். நீங்க கீழே விழுக வரலாம் கிடையவே கிடையாது இந்த கேம்ல. விழுக மாட்டோம். அனாவசியமா போய் செத்துறக்கூடாது, செத்துட்டு அந்த கேமே வேஸ்ட் ஆயிடும். அப்ப லாபிக்கு தான் போகணும். ஓஹோ, அட்லீஸ்ட் உனக்கு தான் முக்கியமா சொல்றேன். சுட முடியல, இப்படி போய் நின்னாதான் சுட முடியுது. கொஞ்சம் கிட்டவாது இருக்கு, ஜாம்பி கிட்ட. இந்நேரம் உங்ககிட்ட நிறைய காசு இருந்திருக்கும், ஏன் எதுவுமே வைக்காம இருக்கீங்க? என்கிட்ட 400 ரூபீஸ் தான் இருக்கு. எல்லாம் சைடுல வைங்க போங்க. நான் இவ்வளவு வச்சிட்டு இருக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் வைக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் இங்க அப்புறம் நம்ம கிட்ட ஒரு நியூக்ளியர் பாம் இருக்கும் ரைட் சைடுல, அது ஆபத்து, ரொம்ப நல்லா யூஸ் பண்ணணும். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவுட் ஆயிடும். ஒரு மைன் வச்சிருக்கேன். மைனர்லாம் வைக்காத, வேஸ்ட். இனிமேல் மைன் வைக்க வேண்டாம். எல்லாம் சுத்தி கன் வச்சுக்கிட்டே போ. அந்த ஓரமெல்லாம் பாரு, நான் வச்சிருக்கேன் பாரு, எத்தனை கன் வச்சிருக்கேன் பாரு. பத்ரீஷ், நீயுமே அந்த ஓரத்துல போய் வை பார்க்கலாம் கிறிஸ்டல். நொம்மணி இந்த கம்பி மேல ஏறி இப்படி சொல்லணும். பாஸ் இன்கமிங், பாஸ் வராங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பாஸ் அங்கேயே வச்சு சுட்டாதான் வேலைக்கு ஆகும். ஆனா இவ்வளவு எவ்வளவு கிட்ட போனா சொல்லுங்க. முன்னாடி வாடா, பின்னாடி போ, பின்னாடி போங்க, பின்னாடி மெதுவா பின் பட்டன் மட்டும் அமுத்துங்க. அப்பதான் பின்னாடி வா. பத்ரி ஷர்பேஷ் செத்துருவா, ஒரே அடி செத்துருவா. ஒரே அடியா? ஆமா, ஒரே அடி காலி ஆயிடும். பின்னாடி வா. கேம் அப்புறம் லாபிக்கு தான் போய் விளையாட முடியும். நல்ல வேளை லேண்ட் மைன் இருக்கு. அவ்வளவுதான், இங்கே நில்லு பத்ரீஷ். நீ அண்ணாவை காப்பாத்தணும். அண்ணா ஒரு நிமிஷம் எந்திரிட்டு இருக்க, நீ காப்பாத்தணும் இந்த இடத்துல. ஓகே, ஆமா ஆமா, இது நிறைய வரும். இது மாதிரி காசு இருந்தா கொஞ்சம் வைக்கலாமே, ஏன் வைக்காம இருக்கீங்க இன்னும்? 1000 ரூபாய் இருக்கு. 1k கேக்குறான். 1k ஆமா, ஒன்னு வச்சிட்டே. அப்பா ஒரு கனி வச்சிருக்கேன்பா. அப்பா வேறமே. அப்பா நான் பக்கத்துல வந்தா லேசரை ஷாக் அடிப்பாங்க, அது வச்சிருக்கேன்பா. இங்க ஒன்னு வச்சிருக்கேன், இங்க ஒன்னு வச்சிருக்கேன். அதுக்கு தான் நான் உனக்கு டாக்டர் எடுத்து சொன்னேன். டாக்டர்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உனக்கு அதுல வந்து உன்னோட உயிரியா நீ காப்பாத்திக்கலாம் அதுல. அந்த மாதிரிலாம் இருக்குது பாரு. நான் எல்லாம் முள்ளு போட்டு வச்சிருக்கேன் பாரு, நம்ம கிட்ட வராம இருக்கிறதுக்காக போட்டு வச்சிருக்கேன். சர்வேஷ், நீ தான் போடணும் நிறையா. சீக்கிரம் ஓடுங்க, சீக்கிரம் அவங்க இடத்துக்கு போய் பாருங்க. பத்ரீஷ், நீ கோட்டைக்குள்ள வந்துரு, நிறைய பேர் வர மாதிரி இருக்கு. வரல, நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான். போய் மாட்டிக்கூட கோட்டைக்குள்ள வந்து நில்லு. கேஜுக்குள்ள. இப்ப பாருங்க, நம்மளுக்கு கிறிஸ்டல் வந்துட்டு 2k சேர்ந்துருக்கு. இந்த 2k வச்சு நம்ம பெரிய பெரிய கன் எல்லாம் வாங்கலாம். அடுத்தது மிஷின் கன் வாங்கிக்கோங்க. 3 இருக்குல்ல, அது வெளியே போய் லாபியில வாங்கிக்கலாம். 3யா? ஆமா, இங்க ரைட் சைடுல ஒரு எவ்வளவு பெரிய பேய் வருது. சர்பேஸ், நிறைய கன் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல போய் நிறைய கன் வை. அடுத்த கம்பார்ட்மெண்ட் போய் ரெடி பண்ணலாம் வா. இந்த கம்பார்ட்மெண்ட் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. 1k. ஆமா, 1k வைடா. ஐயோ காசுலியா? அண்ணா இங்க பாருங்க, இதாயிடுச்சு. அடேரா, நான் செத்து விட்டேன். அவனை பாரு சர்பேஷ். சர்பேஷ், நீ உள்ள வந்து நின்னுட்டு பாரு. அப்பா லாபி போய்ட்டான்ப்பா. லாபி போய்ட்டானா? லாபி போய்ட்டானா? இல்லையே, இங்கே தான் சுத்திட்டு இருக்கான். கேஜுக்குள்ள உட்கார்ந்து இருக்க. வெளிய வாடா. வெளிய வாடா. டேய், ஈட்டோ ஷாப்னு கொடுத்துட்டேனே இப்படிதான். ஆமா, ஈட்டோ ஷாப் கொடுத்துருக்கான். அது போய் அப்பயே வாங்கிக்கலாம். நீ ஈட்டோ ஷாப்ல போய் கன் வாங்கிக்கலாம், புது கன்லாம். அது ரோபக்ஸ். ஓ,
ரோபக்ஸ். சரி ஏதாவது ஓரத்துல வைங்களேன். பத்ரிஷ் உன்கிட்ட காசு சேர்ந்துருக்கும், கொஞ்சம் ஓரத்துல தான் வைங்க. இந்த ஓரத்துல ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட் வா. பத்ரிஷ் சர்வேஷ் உள்ள வா. உனக்கு கொண்டு வா. மைன் வெச்சு விட்டேன். மைன் வைக்காத சர்வேஷ், வேஸ்ட் அது. மைனிங் ஒன்னு வெச்சிருக்கேன். சரி ஓகே, அதுக்கு நேரா வை. அப்போ நேரா தான் வரானுங்க. நேரா வை பாப்பா. நீ கன்னு வைக்கணும். நான் மட்டும் தான் கன்னு வச்சுட்டே இருக்கேன், யாருமே வைக்கல. எவ்வளவு காசு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க தான் நிறைய பேர் வராங்க. வில்லெல்லாம் வைக்கலாமே, நீ ஏன் வில்லெல்லாம் வைக்க மாட்டேங்கிற சர்வேஷ்? சரி விட. ஆனா இந்த கன் தான் பாஸ் வந்துட்டான். வாங்க பாஸ் வந்துட்டான், சீக்கிரம் வாங்க. பாஸ் இன்கமிங், சீக்கிரம் வாங்க. பாஸ் வச்சுட்டு வந்துட்டான், சீக்கிரம் வாங்க எல்லாரும் வாங்க. நிறைய லேண்ட் மைன் போட்டு விட்டேன். பெஸ்ட். அப்படியே வெடிச்சிரும். அப்படியே டப்பு டப்பு டப்பு. அதுக்கெல்லாம் அசர மாட்டான். சுடு, நேரா சுடு சர்வேஷ். பத்ரிஷ் நேரா சுடு. ஓ பேக் வா, பேக் வா. என்னடா லேண்ட் மைனுக்கு ஏதோ பேப்பர் வெடிக்கிறவே வெடிச்சிட்டு இருக்கேன். ஒரே அடியில நம்மள கொன்றுவான் தெரியுமா? இப்ப நம்மளுக்கு பின்னாடி போனா நடக்க இடம் இருக்காது. எப்படி தப்பிக்க போறீங்க 3 பேரும்? ஒருத்தர் செத்துட்டாலும் இந்த கேம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பத்ரிஷ் வரவே இல்லை, கடைசி வரணும். ஓடிரு 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 ஓடிரு. கேஜ்குலர் போ பத்ரிஷ், கேஜ்குலர் போ. முடிச்சாச்சா? முடிஞ்சு, செத்துருச்சு. அப்படி கொஞ்சம் 3 பேர் சேர்ந்தாதான். ஏன்னா பாஸ வந்து இந்த நம்ம வைக்கிற பொருள் அடிக்கவே அடிக்காது. அதை நான் வச்சுக்கோங்க. அண்ணா இத பாருங்க. என்னன்னா அண்ணா நீ கேஜ்ல இருந்து வெளியில வரணும்னா அதுக்கு அப்புறம் இப்படி பண்ணனும்னா. டேய் நிறைய பேர் வந்துட்டாங்க சர்வேஷ், நிறைய பேர் வந்துட்டாங்க. உன்னை அடிச்சு கொண்டுட்டு இருக்காங்க சர்வேஷ். அவ்வளவுதான், சாவ போற. முடிஞ்சிருச்சு, கேம் முடிஞ்சிருச்சு. விளையாட தெரியாம விளையாடாதீங்க. உள்ள வந்து உட்காரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரிப்பேர் பண்ணு பத்ரிஷ். இந்த 2 இதையும் ரிப்பேர் பண்ணு. உன்கிட்ட 2வது ஐக்கான் கிளிக் பண்ணேன்னா ரிப்பேர். அப்ப என் ஷாப்ல போய் மாட்டிட்டான். வர 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 வர. நான் வேற அது சரி பண்றேன்னு தெரியல, இங்க போய் மாட்டிட்டேன். அதான் வெளிய வந்துட்டேல பத்ரிஷ். இல்லவா அவுட்டடா. சர்வேஷ் நீ கொஞ்சம் வெய்ய, காசை வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிற, அப்படியே வச்சிருக்கிற. கொஞ்சம் மிஷின் கன்லாம் வைக்கவும் மாட்டேங்கிற. ஆரஞ்சு கல்ல வச்சுட்டு வரேன். ஐயோ யாராவன்? டிவி 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 ஓடு. அப்பாடி சொல்றாடே. ஐயோ கிராஸ் போ முடிச்சிச்சே. இப்போ என்ன பண்ணுவேன்? டப்பு 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 டப்பு. என்ன அப்பா அப்படி நிற்கிறேன்? ஹேண்ட் அடிச்சு ஓ வே வந்துச்சு. எங்க என்ன அப்பா அப்படியே சொல்றாங்க. ரோபோட்ஸ்னு சொல்றேன். வரானா டிவி 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 ஓடு 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 ஓடிரு. ஏய் ஏய் ஓடி. ஏய் டிவி ஓடி. கிரீன் கலர் கண்ணு. என்னடா 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 இது கூட எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. இவ்வளோ சோழனா என்ன ஆகும்? பாஸ் இன்கமிங். எல்லாரும் வாங்க, பாஸ் வந்து சுடுங்க, இல்லைன்னா செத்துருவோம். சீக்கிரம் வாங்க, இங்கே வந்து சுடுங்க. பாஸ வந்து சுடணும். அப்ப மாதிரி மைண்ட் போடு பத்ரி. சர்வேஷ் மைண்ட் போட்டே வா, பக்கத்துல போட்டே வா. பின்னாடி 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 அமைக்கணும். பா இந்த பாஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஷீல்ட்ல வச்சிருக்கனால ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கான். லேண்ட் மைன் போ. இவன் ஒரு அடி அடிச்சானா செத்துறோம். கேஜ்க்குள்ள வந்து நில்லுங்க எல்லாரும். கேஜ்க்குள்ள வந்துருங்க. அப்பா வாங்க, இந்த 2வது இடத்தை ரெடி பண்ணலாம். வாங்க இந்த இடத்துல ஒண்ணு வை சர்வேஷ். நீ ஒண்ணு வச்சேனா இருக்கும். பத்ரிஷ் நீ வந்து இந்த இடத்துல வை. இது அப்கிரேட்லாம் பண்ண முடியுமா? அது இந்த இடத்துல அப்கிரேட்லாம் தெரியல எனக்கு. ரிப்பேர் மட்டும் பண்ண தெரியும், பண்ணலாம் தெரியும். ரிப்பேர் பண்ண
சீக்கிரம் வைங்க. மூணாவது இது ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்கிட்ட காசு இல்ல, 800 rupees தான் இருக்கு. யாராங்க? ஐயோ நீங்க ஸ்ப்ரிங் மண்டையில வராங்க. டேய் சீக்கிரம் வந்துருங்க, உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க. வீல்ல இருக்கு சுடுமா. பத்ரீஷ் உன்னோட இது கிறிஸ்டல் இங்க வை, வா இந்த இடத்துல வை. வா சர்வேஷ் நீ உன்னோடது ஏதாவது இங்க வை. கிறிஸ்டல் எல்லாம் ஓரமா வைங்க, நடுவுல வைக்காதீங்க, நடக்கிற இடத்துல வைக்காதீங்க. அது வெச்சிட்டேன் காசுல. பத்ரீஷ் உள்ள ஓடிரு, பத்ரீஷ் உள்ள ஓடிரு, நிறைய வருது, உள்ள ஓடு. ஸ்ப்ரிங் மண்டைய போடா. ஐயோ பாஸ் வந்து இல்ல உள்ள ஓடிரு, நிறைய இவனுங்களா வருவானுங்க, ரொம்ப வஸ்டா இருப்பானுங்க. டேய் என் மூஞ்சில வந்து ஒருத்தன் அடிக்குறான்டா. ஐயோ ஓகே முடிஞ்ச அளவுக்கு நடந்து கிறிஸ்டல் வை பத்ரீஷ். உன்கிட்ட தான் கிறிஸ்டல் இருக்கு, அதை நீ வச்சேனா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்பா காசு வேவ் 22 வேவ் 22 அப்பா எங்க வச்சிருக்க? அங்க வச்சு சரி விட பரவாயில்ல விடு. நான் தான் தேடுது சொன்னேன், தேடுது வந்து ஒண்ணு. சர்வேஷ் நீ வை சர்வேஷ். வேவ் 22 முடிச்சேன் வா. ஐயா எல்லாம் உள்ள பாருங்க, உள்ள வாங்க, உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க, நிறைய பேர் வராங்க, உள்ள வந்துருங்க. உள்ளார இருந்து கிளிக் பண்ணி சூடலாம். கிளிக் இருக்கு. ஆமா நான் தான் கிளிக் இருக்கு. சும்மா அப்படி மவுஸ் வச்சாலும் ஆனா மவுஸ் வைக்கிறது வந்து அது தூரமா இருந்தா சுடாது, கிட்ட இருந்தா தான் சுடும். ஏன்னா ஜீப்ல நகருது. ஓ நம்ம தான் நகரும். நெக்ஸ்ட் வேவ் வரப்போகுது, அதுக்குள்ளார ஏதாவது இருந்ததுன்னா வைங்க. என்ன இருக்கு? ஏதாவது காசு இருந்தா வைங்க, ஒண்ணுமே வைக்காம அப்படியே விளையாடாதீங்க கேம். என்கிட்ட 500 ஐயா இந்த குண்டு. ஐயா குண்டு பாசா ஈஸி. நான் மாங்கல இது வெடிங்கடா. எதுக்குடா ஏ யானி அந்த பாம் இருக்கல இல்ல ஏதாவது வைங்க, ஏதாவது இருந்தா வைங்களேன். ஏன் வைக்காம இருக்கீங்க? வைங்க ஏதாவது. பத்ரீஷ் வைக்கலாம் நீ ஏதாவது. ஆட்டோ ஸ்கிப்னா என்னடா? அடுத்த பாஸ் வந்துட்டான், மைன் வை, மைன் வை. அடுத்த பாஸ் வந்துட்டான், மைன் வைங்க. ஏன் சாவே மாட்டீங்கடா, நிறைய மைன் வைடா. நியூக்ளியர் பாம் போட்டலாம். நான் நியூக்ளியர் பாம், யாராவது நியூக்ளியர் பாம் அமுத்துங்க. பத்ரீஷ் நீ நியூக்ளியர் பாம் அமுத்து. அடி எஃப் அழுத்து, ஒண்ணே ஒண்ணு எஃப் அழுத்து. அப்பா ரோப்ளாக்ஸ் கேக்குதுப்பா. நான் ஒன்னு அழுத்திட்டேன், ரொம்ப அடிச்சு. இல்லையே ஒண்ணு அழுத்திருந்தா இன்னும் செத்து இருக்கணுமே. நியூக்ளியர் பாம் அழுத்திட்டீங்களா? அதோ அடிச்சனால பாதி கம்மியா இருக்கு. அப்படி எவன் எப்படி இருக்கா? ஐயோ கேட்ச்ல போய் ஓட்டுவாங்கடா. கேட்ச்ல ஓட்டுவாங்க. அப்பா ஒரு அடியிலே லைஃப் பயங்கரமா கம்மியாகுது, வெளிய வந்துறாங்க. சப்பாடி முடிச்சாச்சு அவ்வளவுதான். போக போக பயங்கரமா மூணாவது இடத்தை வந்து ரெடி பண்ணுங்க, வாங்க சீக்கிரம் வாங்க எல்லாரும். ஓகே இந்த இடத்தை வந்து ரெடி பண்ணுங்க, கம் ஆன். ஓகே இங்கேங்க நீப்பா. ஐயோ எல்லாமே 1k ஆயிடுச்சு. அதான் அதிகமாயிட்டே இருக்கும், போக அதிகம். லைஃப் கம்மியா இருக்குது எனக்கு. ஐயோ ஏன் கிட்ட மைன் வைக்க மட்டும் தான் காசு. இந்த ஸ்பைக்ல எப்படி வைக்கிறது? ஸ்பைக் எல்லாம் இன்ஜினியருக்கு மட்டும் தான் இருக்கும், நீ சோல்ஜர். பத்ரீஷ் வந்து டாக்டர். நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா 5500 அழுத்தினா எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆயிடும். ஓஹோ அந்த மாதிரி இதுல வந்து அதுக்கு தான் நான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பவர் எடுக்க சொன்னேன். ஓ அதனால பவர் எப்படி இருக்கு? ஆமா ஒரே மாதிரி பவர் எடுத்தோம்னா மண்டலே வந்து வெடிமானோ என்னடா இருக்கா பாரு. ஒரு டிவி தான் எப்படி வரான் பாரு. அப்போ ஜம்ப் பண்ணி வரான்டா. அப்பா ஐயோ ஓடி ஓடி லைஃப் கம்மியாகுது, ஓடு. இந்த மூணாவது இது அவுட் ஆயிர மாட்டேங்குது. அந்த டாக்டர் தான் ரொம்ப தம்பி அவன கொல்லே வரப்பா. இந்த மூணாவது இடத்தை அடிச்சு நொறுக்கிடுவானுங்க போல தெரியுதா? இந்த இடத்துல ஏதாவது போடு சர்வேஷ், நீ போட்டாதான் நிக்கும். உன்கிட்ட தான் பவர்ஃபுல்லானது இருக்கு. 1k இல்ல ஆனா எல்லாமே 1k ஆயிடுச்சு. 3k கேக்குறேன் அந்த இல்ல. இந்த 1000 போச்சு. நியூக்கு அதுக்கு அப்புறம் போடணும்னா ரோபக்ஸ் கேக்குது. பத்ரீஷ் நீ உள்ள வந்து ஏதாவது போடு பத்ரீஷ். கிறிஸ்டல் இந்த மூணாவது கேட்ல கிறிஸ்டல் போடு. எல்லாமே வரும்டா, இதுல எல்லாமே வரும். அங்க பாரு எப்படி எல்லாம் வருது பாரு. அப்பா ஒரு பிளாக் உடைச்சிட்டானுங்க, 2 பிளாக் உடைச்சிட்டானுங்க.
எந்த 2 பிளாக்? நான் போட்ட 2 பிளாக் திரும்ப போடுறேன் 2 பிளாக். மைன்ல வைப்பா. மைன் கிடையாது என்கிட்ட, இன்ஜினியர் கிட்ட மைன் கிடையாது, உன்கிட்ட மட்டும் தான் இருக்குது. அப்ப இங்க வைக்கலாம். சைடுல தான் நிறைய பேர் வராங்க. சைடுல வைக்காத பாருங்க, அந்த பிக் பாஸ் வரப்ப வெய்ய. வந்தாங்களோ? ரிப்பேர் கூட பத்ரீஷ் உங்ககிட்ட ரிப்பேர் இருக்கு பாரு, ரெண்டாவது ஐகான் கிளிக் பண்ணேன்னா ரிப்பேர். ரெண்டாவது ஆமா ரைட் சைடு EL3 னா எல்லாம் ரிப்பேர் ஆகும். ரிப்பேர் ரெடி பண்ணும். மண்டேல வந்து எல்லாமே ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆயிடுச்சு வா. டேய் உன்கிட்ட காசு ஏறுது இல்ல, அவன் போட்டான் ரிப்பேர் போட்டான் பர்ஃபெக்ட்டா. அங்க பாரு நடுவுல ரிப்பேர் இருக்கு, எல்லா கன்ஸும் ரிப்பேர் சரி பண்ணிக்குது. அது அடிச்சிட்டு இருக்கு பாரு, ரிப்பேர் அடிச்சிட்டு இருக்கு பாரு. அப்ப எல்லா டவர்லயும் ஒரு ரிப்பேர் போட்டுட்டு வா. ஓ ரெண்டாவதுலயும் ஒரு ரிப்பேர் போடு. அதான் அடுத்தது ரெண்டாவதுலயும் ஒரு ரிப்பேர் போடு. அப்பதான் நம்ம வச்ச கன்னை வந்து அதை காப்பாத்தும். பாஸ் கம்மிங் இரு, நான் இந்த வாட்டி நியூக்ளியர் போட்டுறேன். ஏன்னா இவ்வளோ பாம்பு அடிச்சோம், என்னடா இவன் சாவல. நான் நியூக்ளியர் பாம்பு போட்டேன். இந்த மைனால தான் சாவறான். என்ன லைஃப் இவ்ளோ இருக்கு. டேய் கேஜ்குள்ள வாடா. டேய் பத்ரீஷ் அதுக்குள்ள எதுக்குடா கேஜ்ல போனீங்க? அவனை சுடுங்கடா வந்து. டேய் அவன் இந்த முள்ளு போட்டனால மாட்டிட்டான். முள்ளுல மாட்றாங்க. அப்ப முள்ளு நிறைய போட்டலாம் அந்த 4வது இதுல. சரியா? முள்ளுல மாட்டிக்கிட்டான். முள்ளுல மாட்டிட்டான்டா. டேய் சூப்பர். முள்ளு கால குத்தி. அப்போ பாஸ் காலி. இனிமேல் எந்த பாஸ் வந்தாலும் எந்த பாம்பு யூஸ் பண்ணாதீங்க. முள்ளுல வச்சு முள்ளு எப்படி காப்பாத்து பாரு. அந்த முள்ள அவனால கொல்ல முடியல. நான் இங்க பாருங்க. செத்துவான் அவன. அவனை சுட்டு கம்மி பண்ணுங்க லைஃப். பத்ரீஷ் இந்த கேம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல அந்த ரிப்பேர் போட்டுரு, செகண்ட் இதுலயே ரிப்பேர் போட்டுரு. சரியா? அவ்வளவுதான். இப்போ உனக்கு காசு நிறைய வந்திருக்கும். அந்த 2 கம்பார்ட்மெண்ட்ல போடு, நான் சொன்னது போடு. சர்வேஷ் இந்த 3rd கம்பார்ட்மெண்ட்ல ஒரு கன்னு போடு. நல்ல கன்னா போடு. நான் அதுக்குள்ள இங்க போய் முள்ளு போடுறேன். ஏன்னா முள்ளு தான் நம்மளை காப்பாத்துது. என்கிட்ட காசு இல்ல. நல்ல கன் போடு. ஓ காட். டேய் வந்துட்டான்டா, சுடுறா அவனை. என்ன கையில முள்ளு வச்சவன் வரான். ஏய் சூசைட் பாம்பர்லாம் வரான்டா. இவன் என்ன ஷீல்ட் வச்சவன் வரான். நீ வெயிட் பண்ணு. டேய் நான் மண்டையில வந்து ஒருத்தன் விழுறான்டா. யாராமா? நான் சொல்றேன். நான் எங்க நின்னு அடிச்சிட்டு இருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நான் ஒரே அடி. அப்ப எனக்கு பவர் பா. உன்கிட்ட அந்த கிறிஸ்டல் இருக்கா? நீ போய் அந்த இது போட்டியா? ரிப்பேர் போட்டியா? மத்த 2 இடத்துல நான் போட சொன்னல, போய் போடு. இருக்கா போறேன். அந்த இதுல போய் போடு. பத்ரி சர்வேஷ் நீ இதுல தான் போட்டே அவனை ஏன் போடவே மாட்டேங்கிற? அவ்வளவு காசு இருந்திருக்குமே. ஓனோ. டேய் தடா. நான் போறதுலயே பறக்குறேன். தம்பி இதே 3rd இதுல போடக்கூடாதுப்பா. இன்னொரு செகண்ட்ல போடு, ஃபர்ஸ்ட்ல போடு அந்த ரிப்பேர் பண்றத. ஏன் அதே இடத்துல போட்ட? அது பக்கத்துலயே செகண்ட் 3rdல போடு. இங்க வா, நான் இங்க இருக்கேன் பாரு. அதை விட்டுட்டு நீங்க வா, நான் இருக்கிற இடத்துல போடு. நான் நிக்கிறேன் பாரு, இந்த இடத்துல போடு. அதான் நீ இங்கே இரு, அங்கதான் நீ போடணும், மறந்துடாத. ஆனா இந்த இடத்துல 2 போட்டது நல்லதா போச்சு. ஏன்னா இப்போ யார் வந்து அடிச்சாலும் அது ஈஸியா பண்ணிடணும். நீ அந்த செகண்ட் இதோ 3rd இதோ உன்னோட வேலை. சர்வேஷ் நீ வந்து கன் இதுக்குள்ள நிறைய போடு. இந்த 3rd இதுல 3rd செகண்ட் ஃபர்ஸ்ட் இன்னும் கன் நிறைய போடு. அப்பா நம்ம இந்த இடத்துக்குள்ளாரே இந்த கன்னுக்குள்ளாரே பூந்து போலாம். அவாக்கு பூந்து போங்க. ஐயா ஐயா அவரி முடி. இங்க வந்தாங்க. நான் கேஸ்ல போய் உட்கார்ந்துட்டேன். ஏன் அவ்வளவு பேரா வரானுங்க? அவ்வளவு பேரா? என் மண்டையில குதிச்சு அந்த பக்கம் போய் வெட்டிக்கிறாங்க. மண்டையில குதிச்சுதோ. பத்ரீஷ் உங்ககிட்ட இன்னொரு டாக்டர்னு ஒண்ணு இருக்கு. அத வந்து இந்த இடத்துல வை. நான் நிக்கிறேன் பார்த்தியா, இந்த இடத்துல வை டாக்டர். எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கு பார் டாக்டர். வை. இது லைஃப் கொடுக்கும் நம்மளுக்கு. லைஃப் கொடுக்க நம்ம இது பண்ணிக்கலாம். லைஃப் வேணும்னா இது பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க. சர்வேஷ் இந்த 2வது கம்பார்ட்மெண்ட் கிட்ட வச்சிருக்கேன். லைஃப் வேணும்னா அங்க வந்து நின்னுக்கோ. லைஃப் வேணும்னா 2வது கம்பார்ட்மெண்ட் சீக்கிரமா ஆமா. அந்த முள்ளால சிக்கி
அதான் முள்ளுனால தான் சிக்கிறானே. அதுதான் நம்ம அந்த முள்ளுக்கு அது ரிப்பேர் பண்ணிருது வேற. அந்த ரிப்பேர் பண்றனால தப்பிச்சிருது முள்ளும். ஆமா அது வேற விழிச்சு போயிட்டான். டேய் ரிப்பேர் கொஞ்சோண்டு தான்டா, கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆகுது. ஆனா 2 ரிப்பேர் போட்டுருக்கான்ல அதனால தான். அதே மாதிரி லைஃப் இன்னொரு இடத்துல இந்த தேர்ட் கம்பார்ட்மெண்ட்ல போடு பத்ரிஷ். பாஸ் வந்துட்டான் பாஸ். மைன் அப்ப முள்ளு பாப்பா. அதான் முள்ளு வச்சிட்டு இருக்க. ஓ வச்சிட்டு இருக்கியா? எனினோ கேஷ் ஆகிட்டோ. அவ்வளவுதான் காசு இல்ல. அப்ப நியூக்கு. பின்னாடி வந்துருங்க. பின்னாடி வாங்க. முள்ளுக்குள்ள வச்சு அவனை சுட்டலாம். உள்ள வாங்க. அவனை சுட்டுக்கிட்டே இருங்க. அதை மட்டும் கரெக்டா சுடுதான்னு பாருங்க. அப்படியே நில்லுங்க. அவன் முள்ளுல மாட்டிக்குவான். அப்படியே முள்ளை தாண்டி வரான். போச்சு வந்துருங்க எல்லாரும் பேக்ல வந்துருங்க. முள்ளு தாண்டி வரான். கேஜுக்குள்ள போங்க எல்லாருமே. கேஜுக்குள்ள போயிருங்க. தலைமுடிதான் எனக்கு தெரியுது. அடிச்சிட்டான். என்ன அடிச்சிட்டான்? லைஃப் கொஞ்சம் தான் இருக்கு. நான் தப்பிச்சிட்டு இருக்கேன். திரும்ப இந்த முள்ளுக்கிட்ட போய் நின்னுக்கிறேன். ரீஸ்பான் கொடுத்துறணும். புரியுதா? ரீஸ்பான் கொடுத்தா வந்துட்டேன். ஓ ஓகே. ஆனா ரீஸ்பான் கொடுக்காம விட்டீங்கன்னா எஸ்கேப் பண்ணி ரீஸ்பான் கொடுக்காம விட்டீங்கன்னா வர முடியாது. அதையும் நான் வச்சுக்கோங்க. அது ஒரு செகண்ட்ல வந்துருமா? ஆமா. ரீஸ்பான் குறா. எனக்கு கொன்றுச்சு திரும்பவும். டேய் என்னடா என்ன பேசுறது? ரீஸ்பான் சாகா. டேய் மண்டையா இங்க வாடா. டேய் நீ முள்ளுக்கிட்ட வா தைரியம் இருந்தா வாடா. ஐயோ முடிச்சா. ரீஸ்பான் கொடுங்க. ஐயோ ஓடு நான் ரீஸ்பான் கொடுத்து விட்டேன். வந்து விட்டேன். பத்ரீஷ் வந்துரு பின்னாடி. ஐயோ ஓடி. டேய் அந்த பாம்பர் வைடா. வாமரா. ஐயோ முடிஞ்சிட்டு கதை. நான் இந்த பக்கம் ஓடிக்கிறேன். ஐயோ முடிச்சா. கேஜுக்குள்ள இருந்தா சாவ மாட்டேங்கிறோம். கரெக்ட்டா? கேஜுக்குள்ள இருந்தாலும் சாவணும். டப்புன்னு மண்டையில அடிச்சிட்டான். ஐயோ நல்ல வேலை. ஐயே நீ மண்டையில இந்த மெடிக்கல் பாஸ் கிட்ட வந்துக்கோங்க. நான் ரீஸ்பான் கொடுத்துட்டேன். டேய் என்ன பண்ணா? அடி போடு. இன்னும் கொஞ்சம் தான்டா. கொஞ்சம் தான். ஏய் 200 கிடைக்குது இதுல. டேய் எல்லாம் திரும்ப நடுவுல அந்த ரிப்பேர் வந்து ஃபர்ஸ்ட் இதுல போடு, செகண்ட்ல போடு சார் பத்ரீஷ். நான் வந்து இத போறேன். ஃபர்ஸ்ட் இதுல போய் ரிப்பேர் போடு. செகண்ட் இதுலயே ரிப்பேர் போடு. ஐயோ காசியா. ஓகே. ஐயோ இத அழுத்தி விட்டேன். டேய் என்னடா மண்டையால இப்படி வரணும். இந்த கேஜ்ல உதவியே இல்ல போற. இன்னும் ஏதோ பாக்ஸ் போட்டு காட்டுறாங்க. என்ன கேஜ் ஓரளவுக்கு தாங்க முடிக்குது. நோமணி கேஜ்ல எதுல இல்ல பாப்பா. என்னடா என்ன பூ புஷ்டன் அவ்வளவுதான். டேய் பொடி இருக்கலாம் வீட்ல. பத்ரீஷ் அந்த ரிப்பேர் இது போட்டியா? ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல போட்டியா? போட்டேன் ஆனா நோ மீன்ஸ் இல்ல. சரி லைஃப் அது போடு. லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட்ல போடு. லைஃப் தேர்ட்ல போடு. ஐயோ டேய் பாஸ் இன்கம் வரான். யாரா அவன்? என் தலையில ஏறனமா இருந்தது கண்ணு தெரியல. ஏன்னா பாஸே சின்ன பாஸ் மாதிரி ஒருத்தன் வரான். ஏன்னா போக பயங்கரமா இருக்குது. டேய் இது யூஎஃப்ஓ மாதிரி. யூஎஃப்ஓ டேய் எல்லாம் கேஜுக்குள்ள ஓடுங்கடா. கேஜுக்குள்ள போய் என்ன பண்ண போறான்? கேஜ்ல தேஞ்சு போச்சு. கேஜுக்குள்ள போனா சாகுவோம். டேய் இந்த மெடிக்கல் கிட்ட போய் நின்னுக்கோங்க. அட இந்த ரெண்டு கேஜ் கிட்ட போட்டுக்கிட்டேன். கேஜ்க்கு இப்போ டாக்டர் அப்பா எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் ஒரு மெடிக்கல் இது போடு. அது அவன்கிட்ட தான் இருக்கு. அது அவன் தான் போடணும். நீ கன்னே போட மாட்டேங்கிற. அவன் இதே போட மாட்டேங்கிறான். நான் மட்டும் எவ்வளவு கன்னு வச்சிருக்கேன்னு பாரு. இவனையும் போட சொல்லு. இவனை ஏதாவது போட சொல்லு. இவன் இந்த லைஃப் போடுறாங்க. கேஜுக்குள்ள போய் நில்லு பத்ரீஷ் போ. கேஜ் பக்கத்துலயே கட்டியிருக்கேன் பாரு. உள்ள வந்து நில்லு. உள்ள வந்து நில்லுப்பா. ரீஸ்பேன் ஆயிருக்கடா. விட்டுறாதீங்க. அது அப்படிதான் இருக்கும். அது ஒண்ணும் இல்ல. போ ஏதாவது அதிகமா என்னடா போட்டு தள்ளுறானுங்க பயங்கரமா. எங்கடா இருக்கீங்க? எவனுமே ஒருத்தனுமே காணா. ஏன்னா டேய் கேம் விட்டு வெளியே போயிட்டீங்களா?
விட்டுறா டேய் தம்பி. ஐயோ வெளியில போறேன்னு ட்ரெயின் விட்டு வெளியில போனாலும் போக முடியல. எங்கடா இருக்கீங்க டேய்? பையன் ரொம்ப ஸ்லோவா நடக்கறான். இவன் ஏன்டா வாயில மட்டும் ஒருத்த சவுண்ட் விடுறான்டா, எதுவுமே வைக்க மாட்டேங்கிறான். டாக்டர் வெயிடா டேய். ரிப்பேர் வெயிடா ரெண்டாவதுல, ரிப்பேர் வெய்யே பத்ரீஷ், ரிப்பேர் வெய்யே ரெண்டாவது. நான் நிக்கிற இடத்துல மண்டையிலே ஒரு கன் இருக்குது. ஓகே தட்ஸ் இட், அதுதான் வைக்க சொன்னேன். 10,000 ரூபாய் தான். சரி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதுலயே ரிப்பேர் வெய்யே. 10,000 ரூபாவா? 10,000 வச்சிருந்தா 10,000க்கு மேல வந்துச்சு. என்னடா அவன் டேய் மண்டையில ஏறிட்டே போறான்டா. அந்த லைஃப் கிட்ட போறேன்னு ஃபுல்லா ஏறுதுடா சர்பேஷ். அந்த லைஃப் போடு பத்ரீஷ், லைஃப் வந்து உன் பக்கத்துலயே போறாங்க. நிறைய போடா டேய் பத்ரீஷ். லைஃப் போடு. ஐயா போடுறேன். அனி போடு. நோ மணியா? நோ பைசா. காசு பைசா. இதுல எப்படி தெரியுமா மணி சம்பாதிக்கணும்? எவ்வளவு ஏலியனை நீங்க சொல்றீங்களோ அவ்வளவு காசு. அப்பா தேர்ட் கம்பார்ட்மெண்ட்டே அடிச்சு நவுத்திட்டானுங்க, யாருமே கண்டுக்கல. அப்பா நான் பெரிய பாசி. அப்பா நிறைய புல்லு வைப்பா. முல்லா நான் இது வைக்கிறேன். அவன் கதையே முடிச்சிட்டான். இதோ வைக்கிறேன். 5 rupees இருக்கா? அட போடா. இப்ப பாஸ் வந்தானா நம்ம கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். வந்துட்டான் சொல்லி வாய் முறையில வந்துட்டான். ஐய இந்த பொண்ணு அத முன்னாடி இது ஐயோ நான் பாப்பனடி இந்த மெடிக்கல் கிட்ட வந்து நின்னு அட டுப் 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 அடிச்சிட்டேனா கேட்றா யாராவது அடிங்களாலே லேண்ட் பண்ணி யாராவது வேணா ஐயோ எல்லாம் கேஜிக்கு வாங்கடா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம். அந்த முள்ளுல மாட்டிச்சு அடி, முள்ளுல மாட்டிச்சு எல்லாம். எல்லாம் தைரியமா முன்னாடி நின்னு அப்பா 5K வந்திருக்குல்ல நம்மளுக்கு. வெளிய போய் புதுசா மிஷின் கன்லாம் வாங்கி 5K வந்திருக்கேன். நான் ஒரு வாட்டி வெளிய போயிடலாமா? லாபில போயிட்டு வந்தா 5Kக்கு மிஷின் கன்லாம் வாங்கலாம். அதாவது மிஷின் கன்னா கீழ இருக்கு பாத்தியா, லான்ச்சர், லேசர் கன்னு. ஓ இங்க பாருங்க गाइस. ஐயோ மவுஸ் மிஷின் கன்னு லான்ச்சர்லாம் இருக்குல, அதுல 1 2 3 இருக்குல, அது வாங்கிக்கலாம். உங்களுக்கு 5K கிறிஸ்டல் வந்துட்டா பாரு பத்ரீஷ்க்கு. 400 இருக்கு. என்கிட்டயே 400 இருக்கு. 5K ஆக்குங்க, அதுக்கு அப்புறம் வெளிய போய்க்கலாம். 5Kனா கிட்டத்தட்ட லேசர் கன் வரல வாங்கலாம். நீங்க டிசைட் பண்ணி எது வேணா வாங்கலாம். அப்ப வெளிய போயிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். வெளிய போயிட்டு ஒரு வாட்டி, ஆமா வெளிய போயிட்டு ஒரு வாட்டி உள்ள வந்து காட்டுறதுனால காட்டலாம். அப்படிலாம் அப்ப என்கிட்ட 3000 இருக்கு. ஏன்னா வெளிய போயிட்டு வந்தா எல்லா கன்ஸ்ல போய் எதுமே இருக்காது. அதுக்கு இருக்கு. எல்லாத்தையும் சுடுங்க. அப்ப இதுவே நல்லா விளையாடலாம். இருங்க சுடுங்க. இந்த பொண்ணு வர வந்து என் மண்டையில வந்து அப்படியே ஏறி ஐயோ இவன் ஏறி மண்டையா. ஏய் ரீஸ்பேன் பண்ணிருங்க. செத்துட்டா கொஞ்சம் விட்டிங்கனாலுமே அப்புறம் வெளிய கொண்டு போயிடும். ஏலியன் மண்டையா. ஐயோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி ஒரு மாஸ்க் போட்டுருக்காங்க, அண்ணனே வராங்க. ஐயோ செட் பண்ணு. டேய் டக்குனு பண்றா. ரீஸ்பான். அப்படி நல்ல வேளை என்னோட பெட்ஸ்ல அப்படியே நிக்குது. இந்த பெட்ஸ் ஏதாவது சுடுற மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நம்மளோட பெட் வந்து ஆளுங்களாக்கி அப்படியே சுடுற மாதிரி இருந்ததுன்னா நல்லா. அப்பா நம்ம எப்படி மவுஸ் வர்றனா அந்த மாதிரி பத்ரீஷ் உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு? 4000 இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல போய் இது போடு, லைஃப் போடு, ரிப்பேர் பண்றது போடு ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல. இல்லனா எல்லா மிஷினும் அடிச்சிரும். ரிப்பேர் போடுங்க. போட்டு எல்லாம் ஓடியாந்துரு. ரிப்பேர் போட்டேனா ஓடியாந்துரு. நோ மணி 200 rupees இருக்கு. ஐயோ மண்டையில அடி டொம் அடிக்குறானே. ஐயா மண்டையில ஐயா இல்ல ரெண்டு டிவி மண்டையா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கறாங்க. இங்க பாருங்க. ஐயா ஓ பாரு இங்க பாருங்க ரெண்டு டிவி மண்டையா எப்படி இருக்காங்க. அந்த கேஜ் அடிச்சு உடைக்கிறானுங்களாடா. கேஜ் அடிக்க அத நானே உடைக்கணும்னு நினைச்சேன். உடைச்சு தள்ளுங்கடா. அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியல. இந்த டெஸ்லா தான் காப்பாத்துது. இது என்ன? டெஸ்லா தான். இது டாக்டரோடது, சர்பேஷோடது. பயங்கரமா இருக்கும் அந்த டெஸ்லா. அததான் இன்னொன்னு வீடானா வைக்க மாட்டேங்கிறாங்க. தேடுது டெஸ்லா இங்க வச்சிருக்காங்க பாரு. மேல ஸ்பேன் பண்ணுது பாரு. அதுக்குள்ளே நம்ம போறோம். அது டெஸ்லாக்கு காசு இல்ல. இப்போ நான் ஐயப்பா போடுப்பா. இந்த ஏலியன் மண்டையா வந்துட்டே இருக்கான். யாருங்க? இந்த ரேடியோ ரிப்பேர் வைடா டேய். இந்த ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ரிப்பேர் வை பத்ரீஷ். ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல ரிப்பேர் வை டக்குனு வை. ஐயோ மண்டையிலே வந்து குதிக்குறான். வெச்சிட்டான் பாரு. ஏலியன் மண்டையா
ஓடிடு டீம் மண்டைய ஓடிடு எல்லாத்துக்கும் ஒரு ஏய் உள்ள மண்டைய ஓடிடு ஏடா சோர்வு இப்படி சோப் கட்டிட்டு இருக்கேன் எல்லாம் சாகி டேய் கேக்குறா நீ கேக்குறா வச்சி விளையாண்டுறேன் இந்த ஏலியன் மண்டைய சாக மாட்டேங்குது அப்பா சாகி டேய் என்னடா இது தேடுக்கா ஐயோ என்னடா இது அப்பா தேர்ட் கம்பார்ட்மென்ட்ட பாரு பாப்பா தேர்ட் கம்பார்ட்மென்ட்ல ஒண்ணுமே இல்ல அப்படினா அடுத்து ரெண்டாவது கம்பார்ட்மென்ட் தான் அடி வாங்க போகுதுன்னு அர்த்தம் நீங்க அப்போ நிறைய பாஸ் இன்கமிங் ஐயோ யூஎஃப்ஓ வந்துருச்சு என்ன முடிச்சிருச்சு என்னடா இது அதே விழுந்துருச்சு அந்த இடத்துல அது காலையில இல்ல செத்துரும் அதுவே செத்துரும் இந்த இடத்துல ஏதாவது கிறிஸ்டல் வை ஐ 3000 இருக்கு ஏதாவது வைக்கலாமா பத்ரிஸ் கிறிஸ்டல் வைங்க ஓகே அடி மண்டலே டேய் என்னடா இது வெரி குட் கேஜ் வர்த்தா இல்லையடா ஐயோ டேய் டொம்முன்னு அடிச்சிட்டான்டா செத்துட்டா நான் மைனஸ்ல போய் கடறேன்டா டேய் நான் எல்லாத்தையும் சுத்திட்டு தான் இருக்கேன் என்னடா என்னமோ வெட்டிச்சு சதறது டேய் ஐயோ ஐயோ எல்லாரும் செத்துட்டோமா பேக் டு லாபி கொடுங்க ஓகே இல்ல பேக் டு லாபி கொடுத்துட்டேன் பேக் டு லாபி 1 2 3 1 ன்னு வரும் ஓகே ஓகே गाइस இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க